தேவ நாம மகிமைப்படுவதாக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா நீ எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா நீ எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மாற்றாள்கள் உனக்குண்டு மறவாதே, மாற்றாள்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா
சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். சத்தம் கம்மியாக இருக்குது. ஊழியக்கார் அவ்வளோ நேரம் பேசி அவ்வளோ விஷயங்களை சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆவி என்னும் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, கர்த்தாவே என் தியானத்தை கவனியும் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம பண்ற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற தியானங்களை, நாம் செய்கிற ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் மேலிருந்து நம் மீது கண்ணோக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். நம்ம என்னென்னலாம் எண்ணத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறோமோ எல்லா நம்முடைய மன விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாட்டுத்தாளில் 4வது பாடல், கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே என்ற பாடலை பாடி சங்கீதம் 121 அழகா நம்ம வாசிக்கிறோம்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு, நல்லா சத்தமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் அந்த ஒத்தாசைகளை நமக்கு தருவார். எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாடல்? தெரியலனா நம்ம கற்றுக்கொண்டு எங்களோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, கட்டாதி கட்டனே அப்பா பிதாவே, உம் நாமம் எந்தன் கட்டாதி கட்டனே அப்பா பிதாவே, உம் நாமம் எந்தன் கம்பீரமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா.
பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே அப்பா பிதாவே, உம் பாதம் எங்கள் தஞ்சமே. தேவாதி தேவனே அப்பா பிதாவே, உம் பாதம் எங்கள் தஞ்சமே. கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. இன்று கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது சரணத்தை மீண்டுமா வல்லமையாக பாட போகிறோம். ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரம். வேதவசனம் தானே சொல்லுது, ஜாதிகள் கொந்தளித்து விருதாவா சிந்திப்பானேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது நமக்கு. எல்லாம் விருதாவா சிந்தித்து கொண்டிருக்கும் போது நாம் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாபெரும் கிருபை இல்லை? எல்லாரும் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நாம் படைத்த தேவன் ஒருவரை மாத்திரமே சிந்தித்து கொண்டிருக்கிறோம்ல. இங்க கர்த்தர் நிச்சயம் நம்மை கனம் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதவசனம் தானே சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்போ இஸ்ரவேலை மாத்திரம் இல்லை, சேலத்தில் இருக்கிற சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடியில் இது மண்ணாய்க்கம்பட்டிங்களா ஐயா, முத்தம்பட்டி பகுதியில் இருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆவி அல்ல, உன்னதத்தின் ஆவியை பெற்றவர்களாக என்னாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே கம்பீரமாக அவருடைய நம்பிக்கையில் வாழ்கின்ற நீங்களும் நானும் என்னாலும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாச நம்பிக்கையோடு மூன்றாவது சரணத்தை பாடி, உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை, பாட்டுத்தாரில் பார்க்கலாம், அது தமிழில் தான் எழுதியிருக்குது. தூக்கம் வந்தால் கொஞ்சம் கண்ணை தொடச்சிக்கோங்க. சைக்கலாஜிக்கலாக எல்லாருமே கொஞ்சம் ஷட் டவுன் ஆகிருக்குன்னா அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நம்ம பூஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். இன்னும் கண்டிப்பாக பாஸ்டர் சொல்லிட்டாங்க 3:15 மணிக்கணும் நேரம் வேறு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே உற்சாகம், இதே கம்பீரம் நம்முடைய இருதயத்திலேயும் உள்ளத்திலேயும் கர்த்தருக்குள்ளாக பெருகுவதாக. மூன்றாவது சரணம், கரங்களை உற்சாகமாக தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இல்லை பாட்டு பாடும்போது கன்ஃபார்மாக தூங்கிட்டு இருக்கேன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்களேம்மா. சரி, ரைட், ஓகே. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை ஒரு முறை, இன்னும் ஒரே முறை. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. ராஜாதி ராஜனே அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. ராஜாதி ராஜனே அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. உலகத்தின்
அப்பா பிதாவே உம் கிருபை என்றும் இன்னும் ஒரே முறை போதுமே. ராஜாதி ராஜனே அப்பா பிதாவே உம் கிருபை என்றும் போதுமே. ராஜாதி ராஜனே அப்பா பிதாவே உம் கிருபை என்றும் போதுமே. கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. இன்று கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. இன்று கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. இப்போ கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. இன்று கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் தானே சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும். நல்லா சத்தமாக சொல்லணும், பைபிள் வார்த்தையை தான் சொல்கிறோம். அதை நல்லா கம்பீரமாக சொல்லணும். ஏன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரும் ஈவு அவருடைய நாமமும் அவருடைய வார்த்தையும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். நம்முடைய பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை பூர்ணமாய் விளங்குவதற்காகவே அந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதுவும் ஒரு விசேஷ விதமான ஒரு பட்டயம் தான், கிருபையின் பட்டயம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் சோர்வாக இருக்குமோ அதே கிருபையோட தொடர்ந்து கர்த்தர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்ம வாழ போகிறோம். இந்த ஒரு விசேஷித்த முழு இரவு ஜெபம் நம்ம இன்னும் பூரணம் உள்ளவர்களாக கர்த்தருக்குள்ளாக மாற்றுவதற்கு ஏதுவாக இருப்பதாக. ஆமென் ஆமென். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுக்கு முடிவே கிடையாது. நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய சத்தியத்தின் வாழ்க்கையிலே இன்னும் நீடித்து நிலைத்திருப்பது கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் மாத்திரம். முதல் சரணம், அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, கர்த்தாதி கர்த்தனே அப்பா பிதாவே உம் நாமம் எந்தன் கம்பீரமே. அவருடைய நாமம் என்னது? பட்டயம் கூட சொல்லலாம்ல. இன்னைக்கு அதுதானே கருப்பொருளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடி கர்த்தரின் நாமத்தை கம்பீரமாக இந்த ஆராதனை முடியும் வரை கர்த்தர் நம்மோடு இருந்து பிரசன்னராய் முன்னின்று வழிநடத்துவாராக. ஆமென். அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, கர்த்தாதி கர்த்தனே அப்பா பிதாவே உம் நாமம் எந்தன் கம்பீரமே, கர்த்தாதி கர்த்தனே அப்பா பிதாவே உம் நாமம் எந்தன் கம்பீரமே. ஹல்லேலூயா.